இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றும் பிரதமர் மோடி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவது குறித்து பேச உள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பால் 85,000 ரூபாய் வரை விலை குறையும் டிவி. ஏசி விலையும் சராசரியாக 4,500 ரூபாய் வரை குறைகிறது. மாருதி, டாடா, மஹிந்திரா உள்ளிட்ட கார்களின் விலை 5 லட்சம் ரூபாய் வரை குறைகிறது. பெரும்பாலான நிறுவனங்களின் விலை குறைப்பு நாளை அமல். ஜிஎஸ்டி குறைப்பால் 700 பொருட்களின் விலையை குறைத்தது அமுல் நிறுவனம். நெய், வெண்ணெய், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைப்பு நாளை அமல். ஜிஎஸ்டி மாற்றத்தால் குறையும் ரயில் நீர் பாட்டில்களின் விலை. 1/2 லிட்டர், 1 லிட்டர் பாட்டில்களின் விலை ₹1 குறைகிறது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வருவார்களா என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பேட்டி. என்டிஏ கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதுல இருந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பற்றி விஜய் வன்மத்தை கக்கும் அரசியல் செய்வதாக ஆளூர் ஷானவாஸ் சாடல். ஆளுநர் மற்றும் அண்ணாமலையின் அரசியலை செய்வதாகவும் பேட்டி. அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. ஆர்.என். ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடியாக துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. விஜய்க்கு கூடியது சினிமா கவர்ச்சிக்கு கூடிய கூட்டம் என ஆளூர் ஷானவாஸ் பேட்டி. தேர்தலுக்காக 6 மாதம் கால் ஷீட் கொடுத்தவர் என்றும் சாடல். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக உயர்மட்ட குழு கூட்டம். தலைவர் பதவி தொடர்பாக அண்மையில் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்த நிலையில் ஆலோசனை. நாகையில் விஜய் பரப்புரையின் போது மாதா மண்டப சுற்றுச்சுவர் இடிந்ததாக தாவேக்கவினர் மீது வழக்கு. திருவாரூரில் அனுமதியின்றி 5 இடங்களில் பிளக்ஸ் போர்டு வைத்ததாகவும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர். மகாலய அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். மதுரை தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவிலிலும் நீண்ட வரிசையில் நின்று தர்ப்பணம் கொடுத்தனர். சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் தொடக்கம். நடிகர் சங்க புதிய கட்டிட திறப்பு எப்போது என அறிவிக்கப்பட வாய்ப்பு. திருவாரூர் மாவட்டம் கமலாபுரம் அருகே வெள்ளை ஆற்றில் கவிழ்ந்த கார். 2 முதியவர்கள் உட்பட 5 பேர் படுகாயம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரி மற்றும் செங்காடு மலைகிராம மக்களிடையே எருதுவிடும் விழாவில் மோதல். சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறை வாகனத்தின் மீது கற்களை வீசி விரட்டி அடித்த மக்கள். ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களை முடக்கிய சைபர் தாக்குதல். விமான சேவைகள் கடும் பாதிப்பு. ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டண உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. விசாவுக்கான 88 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணம் அல்ல, ஒருமுறை கட்டணம் எனவும் அமெரிக்கா விளக்கம். H1B விசா வைத்திருப்பவர்கள் உடனடியாக அமெரிக்கா திரும்ப தேவையில்லை என அறிவிப்பு. திடீரென உருவான அச்சத்தால் அமெரிக்காவுக்கான விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றும் பிரதமர் மோடி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவது குறித்து பேச உள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பால் 85,000 ரூபாய் வரை விலை குறையும் டிவி. ஏசி விலையும் சராசரியாக 4,500 ரூபாய் வரை குறைகிறது. மாருதி, டாடா, மஹிந்திரா உள்ளிட்ட கார்களின் விலை 5 லட்சம் ரூபாய் வரை குறைகிறது. பெரும்பாலான நிறுவனங்களின் விலை குறைப்பு நாளை அமல். ஜிஎஸ்டி குறைப்பால் 700 பொருட்களின் விலையை குறைத்தது அமுல் நிறுவனம். நெய், வெண்ணெய், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைப்பு நாளை அமல்.
ஜிஎஸ்டி மாற்றத்தால் குறையும் ரயில் நீர் பாட்டில்களின் விலை. அரை லிட்டர் 1 லிட்டர் பாட்டில்களின் விலை ₹1 குறைகிறது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வருவார்களா என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பேட்டி. என்டிஏ கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதில் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பற்றி விஜய் வன்மத்தை கக்கும் அரசியல் செய்வதாக ஆளூர் ஷானவாஸ் சாடல். ஆளுநர் மற்றும் அண்ணாமலையின் அரசியலை செய்வதாகவும் பேட்டி. அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. RN ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. விஜய்க்கு கூடியது சினிமா கவர்ச்சிக்கு கூடிய கூட்டம் என ஆளூர் ஷானவாஸ் பேட்டி. தேர்தலுக்காக 6 மாதம் கால் ஷீட் கொடுத்தவர் என்றும் சாடல். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக உயர்மட்ட குழு கூட்டம். தலைவர் பதவி தொடர்பாக அண்மையில் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்த நிலையில் ஆலோசனை. நாகையில் விஜய் பரப்புரையின் போது மாதா மண்டப சுற்றுச்சுவர் இடிந்ததாக தாவேக்கவினர் மீது வழக்கு. திருவாரூரில் அனுமதியின்றி 5 இடங்களில் பிளக்ஸ் போர்டு வைத்ததாகவும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர். மகாலய அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். மதுரை தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவிலிலும் நீண்ட வரிசையில் நின்று தர்ப்பணம் கொடுத்தனர். சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் தொடக்கம். நடிகர் சங்க புதிய கட்டிட திறப்பு எப்போது என அறிவிக்கப்பட வாய்ப்பு. திருவாரூர் மாவட்டம் கமலாபுரம் அருகே வெள்ளை ஆற்றில் கவிழ்ந்த கார். 2 முதியவர்கள் உட்பட 5 பேர் படுகாயம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேடி மற்றும் செங்காடு மலை கிராம மக்களிடையே எருதுவிடும் விழாவில் மோதல். சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறை வாகனத்தின் மீது கற்களை வீசி விரட்டி அடித்த மக்கள். ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களை முடக்கிய சைபர் தாக்குதல். விமான சேவைகள் கடும் பாதிப்பு. ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டண உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. விசாவுக்கான 88 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணம் அல்ல, ஒருமுறை கட்டணம் எனவும் அமெரிக்கா விளக்கம். H1B விசா வைத்திருப்பவர்கள் உடனடியாக அமெரிக்கா திரும்ப தேவையில்லை என அறிவிப்பு. திடீரென உருவான அச்சத்தால் அமெரிக்காவுக்கான விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு.